ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்காரர் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு என்னென்ன இப்படி வந்து நின்றுட்டுருக்க, முதல்ல கொண்டு போய் அதை வையனை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக தான் சந்தாவும் இங்கே வந்திருக்கு, கையில் பாருங்கண்ணே ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் எப்படிரா கல்யாணத்துக்குன்னு வாங்கிட்டு இருக்கிறதே அது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான், அதையும் இன்றைக்கே போட்டு அழுக்கு பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன இப்படி கூடவா நான் யோசிக்காமல் இருப்பேன், நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஷூட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பல்லவன் வந்து அதை பார்த்த உடனே என்னென்ன கோட் ஷூட்டா, நீ அண்ணனுக்கு வாங்கி கொடுத்த, இல்லைடா இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேரம் வாடகைக்காக இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை நான் ஒரு தடவை போட்டுக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு வந்து போடுறாங்க. என் தம்பி முதல்ல இந்த மாதிரி கோட் ஷூட்டெல்லாம் போடுறான், அதனால் முதல்ல அவனை ஃபோட்டோ எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் போஸ்டில் வந்து நம்ம பல்லவன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இப்போ சோழன் வந்து டைமை பார்த்த உடனே அண்ணண்ணே டைம் ஆகிட்டே இருக்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே போயிட்டு முதல்ல அந்த கரண்டியை வச்சுட்டு முதல்ல நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு வராங்க. அது வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம சோழன் சேரன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவே அழகாகவும் ரெடி ஆகிட்டு வராங்க. அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சூப்பராக இருக்கேண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீலாம் வெளியில் வந்து பார்த்தோன்னே என்னென்ன கோட் ஷூட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கு, ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன நீ தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கீங்க, அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா, இல்லையடா உங்கள் அண்ணன் எதுவும் என்கிட்ட சொல்லலையே, நீங்கள் சொல்லி தான் அண்ணன் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டெல்லாம் எடுக்குமோ நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, ஒரு வேளை நான் அண்ணனுக்கு அறிவு வந்துருச்சு போல இருக்குது, உங்கள் கூட சேர்றாருல்ல அதனால தான் நீ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ரொம்பவே அழகாக எடுத்துகிட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட் லுக்கில் எல்லாத்துலேயுமே சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. சந்தாவும் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு வராங்க. அந்த சந்தாவை பார்த்த உடனே நம்ம சேரன் வந்து ரொம்பவே சூப்பராக சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சந்தாவோட தோள்பட்டை மேலே கையை போடுறது, அதுக்கு அடுத்ததாக ஹிப்பில் கையை வச்சு ஃபோர்ஸ் கொடுக்கறது, வண்டி மேலே ஏறி நின்று ஃபோர்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களே இல்லையோ, ஆனால் நம்ம சோழன் இருந்துட்டு இதுதான் டைமிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை வச்சு அவரும் நல்லாவே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து மறுபடியும் வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வானதி வீட்டுக்கு வராங்க. வானதி இருந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சூப்பர் சந்தா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பவுத்தாச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி நாமளும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமே, அவ்வளோதானே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் இருந்துட்டு நீங்களாம் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கணுமா, நான் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தலைக்கு துண்டை கட்டிக்கிட்டு ரொம்பவே அழகாக போஸ்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. சரி ஃபேமிலியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாகவும் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபரை இருந்துட்டு என்னென்ன ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு சொல்லிட்டு இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து ஆளாளுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1000 ரூபாய்லாம் வேண்டாண்ணே, ஒரு 2000 ரூபாய் சேர்த்து தாங்க. 2000மா, சரி பரவாயில்ல நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் இருந்துட்டு சேரனுக்கு வந்து மேக்கப்புக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. மசாஜ் பண்ணுறது, அடுத்த ஃபேஸ் பேக் போடுறது, இப்படி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழனும் நிலாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த ரூமவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாங்க. கவுரை கட்டி துணியெல்லாம் தொங்க விட்டுருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க.
வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் பின்புறம் வெளியே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா மாப் போட்டு எல்லாத்தையும் க்ளீனாக வச்சிடுறாங்க. டேபிள் ஃபேனும் ஓகே பண்ணிடுறாங்க. பெட் கவர், ஃபில்லோ கவர் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரனும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. என்னப்பா இது, ரூமே தலைகீழ மாற்றி வச்சுருக்கீங்க, ரொம்பவே அழகாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.